சமஸ்கிருதத்தை அவன் கற்றுக்கொள்ளட்டும், இந்தியை அவன் கற்றுக்கொள்ளட்டும். இதை தேர்வு செய்கிற அதிகாரத்தை உன்னிடம் தானே கொடுத்துருக்கிறார்கள். நீ எதற்கு இந்தியை தேர்வு செய்ய வேண்டும், நீ எதற்கு சமஸ்கிருதத்தை தேர்வு செய்ய வேண்டும், தெலுங்கையும் மலையாளத்தையும் தேர்வு செய். அல்லது நீ அதை திருத்தும்படி சொல். இருமொழி கொள்கையைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும் என்று உன்னுடைய குரலை எழுப்பு. இல்லை, நான் 2000 கோடி தரமாட்டேன். போடா 2000 கோடி ஒரு பெரிய பணமாக, நாங்கள் 10 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறோம், இதில் 2000 கோடி பிடுங்கி கொண்டு போய்விட்டதோ என்று சொல்லி நீ வேண்டாம் என்று சொல்லிவிடு. அவன் அங்கேயே நின்று கொண்டு விட்டு போகிறான். ஆனால் அதை வேண்டாம் என்று நீ சொல்லிவிடலாம். நீ கட்டடம் கட்ட மாட்டேன், வாத்தியார் வைக்க மாட்டேன், 2000 கோடி வேண்டும் என்று கேட்கிறாய். நீ ரொம்ப பித்தலாட்டக்காரன். ஒன்றுமே செய்யாமல் பணம் எப்படி கொடுப்பான்? கல்விக்காக கொடுக்க வேண்டும். அது கல்விக்காக உள்ளது அல்ல, புதிய கல்வி திட்டத்திற்காக உள்ளது. இந்த தரத்திற்கு கல்வியை உருவாக்குவதற்கு அவன் பணம் ஒதுக்கி இருக்கிறான். உனக்கு அந்த தரம் வேண்டாம், சிறப்பு வேண்டாம், எதுவும் வேண்டாம், இந்தி வராவிட்டாலும் வேண்டாம். அப்படின்னா பணத்தை விட்டு பேசாமல் இரு. சரி, இன்னொன்று சொல்கிறேன். ஏற்கனவே இந்தியை, இந்த கல்வி திட்டத்தை மறுப்பதன் மூலம் இந்தியை நிறுத்தி விட்டாய். ஏற்கனவே சிபிஎஸ்இ நுழைந்திருப்பது என்ன செய்வாய்? 2000 பள்ளிக்கூடங்கள் 20,000 பள்ளிக்கூடங்களாக ஆகும். வரிசையாக அவர்கள் அனுமதி கொடுப்பார்கள். தமிழ்நாட்டு கல்வி இந்தி மயமாகும். உன்னால் தான் ஆகும். ஏனென்றால் நீயும் சேர்ந்துதான் இந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை நடத்துகிறாய், நீயும் சேர்ந்துதான் இந்த இந்திக்கு வாழ்த்து கூறுகிறாய்.